அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம் தரிசனத்திற்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பைம்பொழில் என்ற பண்பொழி எனும் அழகிய கிராமத்தை ஆட்சி செய்யும் திருமலை குமாரசுவாமி நாதரின் ஆலய வரலாற்றை தான். திருமலை குமாரசுவாமி ஆலயம் எப்படி உருவானது? ஒரு காலத்தில் இந்த திருமலையின் மீது திருமலை காளி என்ற அம்மன் கோவில் மட்டுமே இருந்தது. அந்த அம்மனை பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபட பூவன்பட்டர் என்னும் அர்ச்சகர் தினந்தோறும் திருமலைக்கு வந்து சென்றார். அவர் தினந்தோறும் அம்மனை வழிபட்டு விட்டு அங்குள்ள புளிய மரத்தின் அடியில் இளைப்பாறுவது வழக்கமாக கொண்டிருந்தார். அது போலவே அன்று அவர் அம்மனை வழிபட்டு வந்துவிட்டு அந்த புளிய மரத்தின் அடியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது அவர் கனவில் திரு முருகநாதன் தோன்றி, பட்டரே, இது எனக்கு சொந்தமான மலையாகும். இங்கிருந்து காத தூர தொலைவில் கோட்டை திரடு என்னும் இடத்தில் எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் பகுதியின் அடியில் என் திருமேனி புதைந்து கிடக்கிறது. அதை எடுத்து வந்து இங்கு எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று திருமுருகன் பட்டரின் கனவில் தோன்றி கூறினார். பட்டர் திடுக்கிட்டு எழுந்து அப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்த பந்தல மகாராஜரின் உதவியோடு அந்த இடத்திற்கு சென்று தோண்டி எடுத்த திருமேனியை எடுத்து கொண்டு வந்து ஆலயம் கட்டி எழுப்பி பிரம்மாண்டமாக கட்டி வழிபட்டு வந்தனர். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், கேட்ட வரங்களை கேட்டபடியே திரு முருகன் கொடுத்து பலங்களை வரமாக நமக்கு கொடுக்கிறார். இங்குள்ள சுனை அகத்தியரால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த புளிய மரமே இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது. முன்பொரு காலத்தில் இங்கு முருகனின் திருமேனி வருவதற்கு முன்பு அந்த புளிய மரத்தின் அடியில் ஒரே ஒரு வேல் மட்டும் இருந்தது. அந்த புளிய மரத்தடி வேலனை மறக்காமல் ஆலயத்திற்கு செல்பவர்கள் வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் வளமாக வாழுங்கள். நன்றி.